வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டா, இன்னைக்கும் ஒண்ணும் இல்ல. கடந்த சில நாட்களா பார்க்கும்போதே மார்க்கெட்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. போட்ட கல்லு போட்ட இடத்திலேயே கிடக்கிற மாரி தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்கு. பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை இப்ப நம்ம மார்க்கெட்ல உருவாயிருக்கு. ஒரு 100, 150 பாயிண்ட்ஸ் ஏறுனாலும், அப்பா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம வாயாலேயே சொல்ல வச்சுட்டானுங்க. அந்த மாரியான ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ கடந்த சில தினங்களா நம்ம மார்க்கெட் டெலிவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. இதுக்கு என்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்கன்ட்டு தெரியல. ஏன்னா, இண்டெக்ஸ் இறக்கவும் விடமாட்டேங்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு செக்டார் பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்ட குடுத்துட்டு இருக்கு. நேத்து வங்கி பங்குகள், குறிப்பா சில வங்கி பங்குகள் நல்ல சப்போர்ட்ட குடுத்தது. இன்னைக்கு பார்க்கும்போது அப்படியே தலைகீழா மாறியிருக்கு. ஐடி செக்டார் ஒரு நல்ல சப்போர்ட்ட போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3% மேலான ஒரு ஏற்றம் இன்னைக்கு ஐடி செக்டார்ல வந்து நடந்திருக்கு. ஸோ 3.5% நோக்கி ஐடி செக்டார் நகர்ந்து போயிட்டுருக்கு. ரீசென்ட்டா பல நாட்கள் பெர்ஃபார்ம் இல்லாம இருந்த ஐடி செக்டார் இன்னைக்கு டேல ஒரே நாள்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துருக்கு. ஸோ இது நல்ல விஷயம் தான். ஒரு பக்கம் யுஎஸ் மார்க்கெட்ல அசென்ஜர் பார்க்கும்போதும் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இங்க நம்ம மார்க்கெட்ல இதுவும் ஓரளவு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்ததுன்னா, டபுள் டமாக்காவா இருக்கும். பட் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு விப்ரோ, அடுத்தது இன்ஃபோசிஸ், எச்சிஎல் டெக் இதெல்லாம் 2.5% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. டிசிஎஸ் கிட்டத்தட்ட 4% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. என்னப்பா காரணம்னு பார்த்தா, ஸோ ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இத காரணம் காட்டி டிசிஎஸ் வந்து இன்னைக்கு ஏறியிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து நமக்கு குடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு மற்ற பங்குகள் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 1, 1.5% வரைக்கான ஏற்றத்த அதிகமா வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு இந்த டிசிஎஸ். மேபி இது கூட ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஓவராலா இன்னைக்கு நிஃப்டிய தாங்கி பிடிச்சது ஐடி செக்டாரா இருக்கு. சரி, அடுத்தது வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது லார்ஜ் கேப்பை பத்தி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயும் பல செக்டார் இருக்கு. அதுலயும் குறிப்பா பெரிய ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய செக்டாரா எஃப்எம்சிஜி செக்டார் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா பங்குகளும் இல்ல. சில குறிப்பிட்ட பங்குகள் ரொம்ப பெரிய ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்படி பெரிய ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பங்குகள்ல நான் பொசிஷன் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட ஹெச்யூஎல்ல ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சது. ஸோ ஹெச்யூஎல் பார்த்தீங்கன்னா 2க்கு கீழ வந்து இறங்கி இருந்தது. ஸோ நல்ல ஒரு சான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டது. ஸோ அத நான் யூஸ் பண்ணிட்டேன். அண்டு டாபர் அதையும் வந்து சொல்லிக்கலாம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சான்ஸ் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாரி எஃப்எம்சிஜி செக்டார் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு வாய்ப்பு கொடுக்கும்னு தெரில. மேபி ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 1 வருடம் வரைக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்ததுன்னா, நல்ல தரமான ஒரு பொசிஷனை இந்த இடத்துல நான் பில்ட் பண்ணிருவேன். பட் என்னைக்கு ஏறும், எப்ப ஏறும் இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. 2 வருடம் ஆகலாம், இல்ல ஒரு 5 வருடம் ஆகலாம். பட் அதெல்லாம் காத்துட்டு இருக்கிறதுக்கான நேரம் பலருக்கும் வந்து இல்ல. ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன நிறுவனங்கள தான் இப்பவும் வந்து தேடி தேடி பார்த்து புடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சின்ன நிறுவனங்கள்ல பெரிய அளவுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்ல. ஸோ அந்த இடத்துல நான் இன்னும் ஆபத்து தான் என் கண்ணு முன்னாடி நிக்குதே தவிர, ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணு முன்னாடி நிக்கல. ஸோ இது லார்ஜ் கேப்புக்கான ஒரு தருணம். ஸோ அந்த தருணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த தருணம் ஏற்பட்டிருந்ததுன்னா, அதத்தான் வந்து நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ பலரும் பல ஸ்மால் கேப் சின்ன பங்குகள் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்த பங்குகளா இருக்கு. அப்படிப்பட்ட பங்குகள் ஆர்வத்த குடுக்குது அவங்களுக்கு. பட் நம்ம வந்து அத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ என்னைக்கு என்ன சான்ஸ் இருக்குமோ, அந்த சான்ஸ தான் நம்மளால பிடிக்க முடியுங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். அடுத்தது ஸோ அ அப்போலோ டயர் 2 நாள் முன்னாடி நேத்தோ முந்தா நேத்தோ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த டயர் பங்குகள்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர பத்தி. ஸோ இப்போ அப்போலோ டயர்ல வார்பக் பின்கஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 4.25% பங்குகள வித்திருக்காங்க. 1175 கோடி மதிப்பிலான பங்குகள வித்திருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு டீல் அப்டின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டயர் ஸ்டாக்ஸ்ல என்ன பிரச்சனை இருக்கு, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ட்டு பேசியிருக்கோம். திரும்ப வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா 2 நாள் முன்னாடி தான் பேசியிருக்கோம். டைம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ சரிவு அடைஞ்சதுன்னா சந்தோஷம் தான். இந்த டயர் செக்டார பொறுத்தவரைக்கி. ஸோ நடக்குமா அப்படிங்கிறத தான் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். ஸோ இதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்க முடியும்னு தெரில. இன்னைக்கே இந்த அப்போலோ டயர்லலாம் பெருசா சரிவெல்லாம் வந்து ஏற்படல. என்னதான் வித்தாலும் கூட. ஸோ ஓரளவு இந்த நிறுவனம் பார்க்கும்போது இன்னைக்கு ஃப்ளாட்டா பாசிட்டிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் இப்போ வரைக்கும் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு சரிவு ஏற்பட்டா தான் நமக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ரிஸ்க்ல பங்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ அடுத்தது டெக்ஸ்மேக்கோ ரயில். ஸோ இந்த டெக்ஸ்மேக்கோ ரயில் பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியை சேர்ந்த ஒரு நிறுவனத்தோட பார்ட்னர்ஷிப் பண்றாங்க. ஸோ இதன் மூலியமா ஜெர்மன் டெக்னாலஜியும் அவங்க கொண்டு வராங்க. ஸோ நம் உள்நாட்டுக்கான இந்த ரயிலுக்கான வீலு, அதுக்கப்புறம் ஆக்சல்ஸ வந்து தயாரிக்க போறதாவும், அதுபோக வெளிநாட்டு கஸ்டமர்ஸ்க்கும் வந்து நாங்க சப்ளை பண்ண போறதாவும் தகவல் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ இது ஒரு கட்டத்தில என்ன மாரியான ஒரு ஃபேமஸா இருந்ததுன்ட்டு அனைவருக்கும் தெரியும். ஸோ இத பற்றி கொஞ்சம் நம்ம இருக்கக்கூடிய ஆபத்த பேசினா கூட கோவம் வந்துரும். பலருக்கும் வந்து, "ஐயோ! என்ன இப்படி பேசுற? ரயில்வே ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது பார்த்தியா?" அப்படின்ட்டு
கோவம் வரும். பட் இப்போ இந்த பங்குகளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் டெய்லி ஆர்டர் வின் பண்ணுறாங்கன்ட்டெல்லாம் நம்ம வாங்கணும்னா கண்டிப்பாக அது ஆபத்துக்கான ஒரு ஒரு விதை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓலா கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஸோ ஓலா வந்து இப்போ புதுசா ஒரு மாடலை வந்து அன்வீல் பண்ணுறாங்க. S1 சட் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் இல்லை. ஸோ லைட்டாக இருக்கக்கூடிய மாடலை மாற்றி விடுறாங்க. ஸோ இது கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கக்கூடிய வண்டி. ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ லான்ச்சு நான் வந்து இப்போ அன்வீல் பண்ணுறேங்கிறான். ஸோ இது என்னைக்குடா நீ லான்ச் பண்ணுவேன்னு கேட்டால் அடுத்த வருஷம் லான்ச் பண்ணுவேங்கிறான். ஸோ மார்ச் மாதம் லான்ச் பண்ணுறதுக்கு இப்போவே ஆகஸ்ட் எண்டில் வந்து அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு 3-4 மாதம் வெயிட் பண்ணி, ஸோ கரெக்டாக 3 மாதம் இருக்குது. அது போக மார்ச் 6 மாதத்துக்கு அப்புறம் புக்கிங் ஓப்பன் ஆகுங்கிறான். அதுக்கப்புறம் அவன் எப்போ டெலிவர் பண்ணுவானும் தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே 1 வருடம் 2 வருடத்துக்கு முன்னாடி பண்ண அனௌன்ஸ்மெண்ட்டையே அவன் இன்னும் காப்பாற்றலை. ஸோ புது மாடல் லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு வேகம் இங்கே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். விலை பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த S1 சட்டோட 5 கிலோவாட்டுக்கான பேட்ரி வண்டி பார்த்தீங்கன்னா ரூ. 1,00,000 அப்படின்ட்டு ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ப்ரைஸ் தான். பட் அவங்க சரியான நேரத்துக்கு லான்ச் பண்ணல. ஸோ அது வந்து தவறுது. இப்போது சொல்கிறோம் அப்படின்னா அடுத்த மாதம் நீ லான்ச் பண்ணால் தான் சேல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ 1 வருஷம் வெயிட் பண்ண சொன்னால் எவன் வெயிட் பண்ணுவான்? எவனும் வந்து வெயிட் பண்ண மாட்டான். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக ஓலா ஷேரை பொறுத்த வரைக்கும் பார்க்குறேன். பட் ஆனால் இதுக்காகவே இந்த நிறுவனம் இன்னைக்கு டேல ஒரு ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4% வரைக்கான ஒரு ஏற்றம் இன்னைக்கு ஓலால நடந்திருக்கு. ஸோ இன்னும் அடுத்த கட்ட அந்த S2 மாடலை அவங்க லான்ச் பண்ணணும். ஸோ அது லான்ச் பண்ணுறதுக்கு எப்படியும் இன்னும் ஒரு 1லேருந்து 2 வருடத்துக்கு மேலே எடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் இந்த S1 சட் அது லான்ச் பண்ணுறதுக்கே 6 மாதத்துக்கு மேலான நேரத்தை இவங்க கேட்குறாங்க. ஸோ அதனால் ஒரு பெரிய ஒரு ஒரு இது இருக்க மாட்டேங்குது. யாரும் வந்து வெயிட்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வெயிட் பண்ணி வேற இந்த ஸ்கூட்டரை வாங்குவான், நான் டெஃபினட்டாக வாங்க மாட்டான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க சரி பண்ண வேண்டிய பிரச்சனைகளாக என் கண்ணு முன்னாடி நிற்கிது. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்டிபிசி கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ என்டிபிசி பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் பிஸ்னஸை வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. குறிப்பாக பிஎஸ்எஸ் அப்புறம் பம்ப்டு ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஸோ இந்த இடத்துல அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. வெறும் எனர்ஜி உற்பத்தியாளராக இல்லாமல் ஸோ இந்த ஸ்டோரேஜ் பிஸ்னஸ்குள்ளேயும் அடியெடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். மேபி இது ஃப்யூச்சரில் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஐபிஓவில் தனியாக கூட லிஸ்ட் பண்ணலாம். இப்போ எப்படி என்டிபிசி க்ரீன் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி லாங் டேர்மில் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இப்படி தான் இதையும் வளர்த்தெடுத்தாங்க. ஸோ இந்த பிஸ்னஸையும் வளர்த்தெடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம நம்பலாம். அடுத்தது டாடா டெலி சர்வீசஸ் 10% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ இந்த டிடிஎம்எல் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த டிடிஎம்எல் அப்புறம் இதே ஒரு பீரியடில் எப்போ 21 அந்த மாதிரியான நேரத்தில் ஸோ இந்த பங்குகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருந்தது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு ஏறுதுனே தெரியாது. அது பாட்டுக்கு வந்து ஏறிக்கிட்டே கடந்தது. அதுக்கப்புறம் இப்போ போட்டு பொளந்து கீழே வடித்து கீழே வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்த நிறுவனங்கள் பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ இது ஏறினதுக்கான ரீசன் கண்டிப்பாக மேனிப்புலேஷன் தான். ஸோ நான் இதில் போய் பண்ணி லாபம் பண்ணியிருக்கேன். ஸோ லாபம் இதுலேயும் பண்ண இந்த பிசிஜின்ட்டு ஒரு நிறுவனம் அதுலேயும் நான் வந்து பண்ணியிருக்கேன். பட் அதை வந்து ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் ஹோல்டு பண்ணேன். ஸோ மற்றவர்கள் யோசிக்கிற மாதிரி நல்லா தானே இருக்குது, ஸோ அவன் சொன்னதெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு நான் பார்த்தேன். ஸோ நார்மல் ஒரு டேட்டா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய டேட்டாவை வச்சு நம்ம கதை பேசணும்னா கண்டிப்பாக அந்த கதை ஹிட் ஆகாது அப்படிங்கிறத எனக்கு அந்த நிறுவனம் உணர்த்துச்சு. ஸோ ஒரு 5 வருடம் ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி அந்த நிறுவனம் கொடுத்த ஒரு பாடம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பி ரேஷியோ பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. வெறும் 2 பி. மற்றபடி அவங்களுடைய பிஸ்னஸோட டீட்டெயில் எல்லாம் பார்த்தா அதுவும் ரொம்ப தெளிவாக சூப்பராக வந்து இருந்தது. ஆனால் எல்லாம் பொய் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் மாட்டினதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. இப்போ பெரிய அளவுக்கான ஒரு நஷ்டமும் ஆச்சு. போட்ட காசில் நிறைய காசு வந்ததில் லாஸ் தான் ஆச்சு அந்த பிசிஜியில் போட்டது. இதில் சம்பாரித்தது அந்த பிசிஜியில் அதுக்கு முன்னாடி ஷார்ட் டேர்ம் பண்ணி சம்பாரித்தது எல்லாம் வேஸ்ட்டு. 2 ரூபாவில் இருந்த பங்கு அந்த பிசிஜி அது வாட்டுக்கு ஏறிச்சு, கசகசன்னு ஏறிச்சு. ஸோ வாங்கி விற்று அதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு வேலை. தரமில்லாத கம்பெனி பின்னாடி நம்ம போனோம்னா கண்டிப்பாக மாட்டுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணங்கள் தான் இது அதெல்லாம். ஸோ இந்த டிடிஎம்எல்ல எத்தனை பேர் லாஸ் பண்ணாங்க தெரியுமா அந்த நேரத்தில்? ஸோ நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கும். பலரும் பார்த்திங்கன்னா சிக்கலில் சிக்கி ஸோ பெரிய அளவுக்கான நஷ்டத்தெல்லாம் வந்து சந்தித்தாங்க. பட் நஷ்டத்தில் சந்திக்கிறது பிரச்சனை இல்லை. ஒருக்கா நஷ்டப்பட்டுட்டோம்னா அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கணும். ஸோ அடுத்தடுத்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஜஸ்ட்டு வெப்சைட்டில் இருக்கிற டேட்டா இந்த மாதிரி மட்டும் நம்ம பார்க்காம இன்னும்
பல விஷயங்கள நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி நம்ம பார்க்க தவறுனோம்னா, மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அந்த நிறுவனம் எனக்கு உணர்த்துச்சு. அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அவ்வப்போது உங்க கூடயும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால ஒரு விழிப்புணர்வு உங்களுக்குள்ளயும் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக, ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்லயும் கண்டிப்பா நம்ம இந்த மாரி விழிப்புணர்வுகளையும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!